பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 10 அதிகாரம் 38வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் இந்த வேளையில பவுலடியார் நம்மிடத்துல சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. அப்படின்னா கர்த்தருக்குள்ள நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீதிமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உண்மையோடும் உத்தமத்தோடும் தனக்கு வருகிற காரியங்களை ஆசீர்வாதங்களை உண்மையோடு சம்பாதிக்கிறவன் தான் நீதிமான். ஸோ அப்பேற்பட்டவன் ஆண்டவர் தரும் வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்வதில் உறுதியா இருக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு வழிமுறையில் போய் பணம் சம்பாதிக்கவோ தவறான முறையில் போய் ஆசீர்வாதத்தை தேடிக்கொள்ளவோ அந்த நீதிமான் விரும்ப மாட்டான். அப்ப நீதிமான் விசுவாசத்தினாலே அவன் பிழைத்திருக்கிறான்னா, அவன் நம்பிட்டு இருக்கான். தான் விதைக்கிறான், ஒரு விதையை விதைக்கிறான்னா அவன் காத்துட்டு இருக்கான். கண்டிப்பா கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா நடத்துவாரு, இந்த விதை எனக்கு பலனை தரும் என்று அவன் காத்திருக்கிறான். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவன் பிழைத்திருப்பதற்கு ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை காண்கிறார். நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனை நோக்கி பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நீங்கள் காத்திருக்கும் போது, தேவனை நோக்கி விசுவாசத்தோடு நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்மளால அந்த உண்மையில நிற்க முடியாது. அதுக்கு தான் அந்த கீழ் வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் தரும் வரைக்கும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தினார்ல, நிச்சயமா உங்களை வரும் நாட்களும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுல தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் எபிரேயர் 11 அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. 8வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் அங்கிருந்து அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவன் ஒரு நீதிமானாய் இருக்கிறான், கர்த்தருக்குள்ள உண்மையுள்ள பிள்ளையா இருக்கிறான். கர்த்தர் அவரை அழைக்கிறார், நீ உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நீ வெளியில வான்னு சொல்லும் போது அவன் நம்பி கிளம்பி வெளியில வரான். வரும்போது எங்க போறோம், என்ன செய்யறோம், இங்கே தான் நம்ம குடியிருக்க போறோமா, இந்த தொழில் தான் செய்ய போறோமான்னு எதுவுமே அவனுக்கு தெரியாது. தன்னுடைய ஆண்டவர் அழைத்தார், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விசுவாசத்துல அவன் உறுதியா இருந்தான். அதனால தான் அவன் போற இடம் கூட அறியாம புறப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல இன்னொரு முறையும் கர்த்தர் அவனை அழைத்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்தையும் அவன் அப்படியே விசுவாசித்தான். ஆதியாகமம் 15 அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் அதை அப்படியே விசுவாசிக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் தாமே அவனுக்கு வாய்க்க பண்ணினார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் கவனிக்கிறாரு. நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க, விசுவாசத்தோட பேசுறீங்களா, அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறீர்களா, இல்ல தேவன் சொல்லும் போது அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்களா இல்லையா என்பதை கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். பாருங்க, அவனை அழைக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் இல்லை, ஆனாலும் தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசத்தின் பேரில் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று அவன் விசுவாசித்தான். அதே போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீதிமான்களாக நீங்கள் எண்ணப்படுவீர்கள். அதுதான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. நீங்கள் எதெல்லாம் நம்புகிறீர்களோ, நீங்கள் எதெல்லாம் கர்த்தரை நோக்கி விசுவாசிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை உண்மையாகவே பிழைத்திருக்கும்படி உங்களை ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பொழுதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவனை நம்புங்க. எத்தனையோ மனுஷர்களை நம்ம நம்புகிறோம், அவருடைய பல நேரங்களில் கைவிடுகிறார்கள். ஆனால் தேவாதி தேவனை நாம நம்பாமே பல நேரங்களில் இருக்கிறோம். என்ன வந்தாலும் அநியாயத்தின் பேர்ல அல்ல, நீதியின் பேர்ல நான் விசுவாசித்து தேவனுக்கு உண்மையாய் காத்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு இருங்க. உங்க விசுவாசமே உங்களை காப்பாற்றும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் பிழைத்திருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்களை சார்ந்த எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் இந்த வேளையில மனக்குழப்பத்தோடு தடுமாற்றத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா மன தைரியத்தை நீர் கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையில் ஆசீர்வதிக்கிறேன். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே உடனிருங்க, விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. நீதிமானா இந்த பிள்ளைகள் பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க.
வியாதியோடு போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனங்களை எடுத்து போடுங்க, ஜுரத்தை நீக்கி போடுங்க, சளியை எடுத்து போடுங்க, தலைவலி எடுத்து போடுங்க. அப்பா, அந்த வியாதிகளிலிருந்து பூரண சுகத்தை கட்டளிடும். தழும்புகளாலே சுகமானீர் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காத்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.